ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் ஒருவர் தனது அசாத்தியமான திறமையால் தென்னை சிரட்டைகளை கொண்டு வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்ண விளக்குகள் மற்றும் அலங்கார பொருட்களை உருவாக்கி வருகிறார். நெகிழிக்கு ஒரு சிறப்பான மாற்றை முன்வைக்கும் இவரது இந்த முயற்சி பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. கலை ஆர்வம் கொண்ட தம்பிராஜ் சிறு வயதிலிருந்தே நாடகங்களில் நடித்து வந்துள்ளார். மின் வாரியத்தில் பணிக்கு சேர்ந்த பிறகு கலைத்துறையிலிருந்து விலகி வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மூழ்கினார். எனினும் இந்த வாழ்க்கை அவருக்கு மன நிறைவை அளிக்கவில்லை. இதுக்கு முன்னாடி நாடகத்தில் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பேரரசர் தாவிதுல கோலியாத்தா நடிப்பேன். அடுத்தது இது கோவலங்கனை, அதில் கோவல் தான் நடித்தது. இது ஹரிச்சந்திரா நாடகம். அந்த நாடகத்தில் தேவேந்திரன் தான் நடித்தது. வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் போது கடைகளில் நெகிழி கோப்பைகளில் தேநீர் அருந்துவதை அவர் தவிர்த்து வந்துள்ளார். நெகிழியால் புற்றுநோய் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதற்கு ஒரு மாற்று வழியை கண்டறிய வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. 2023ஆம் ஆண்டில் 19 வருட மின்வாரிய பணிக்கு பிறகு தம்பிராஜ் ஓய்வு பெற்றார். ஓய்வு காலத்தை பயனுள்ளதாக மாற்ற எண்ணிய போது நெகிழிக்கு எதிரான அவரது சிந்தனை மீண்டும் தூண்டப்பட்டது. இதன் விளைவாக முதலில் தனது வீட்டில் பயன்படுத்திய தென்னை சிரட்டையை கொண்டு ஒரு தேநீர் கோப்பையை உருவாக்கினார். இது அவருக்கு பெரும் ஊக்கமளிக்க தேங்காய் சிரட்டையை கொண்டு மேலும் பல பொருட்களை உருவாக்க தொடங்கினார். தேவையான உபகரணங்களை வாங்கி தம்பிராஜ் தற்போது பலவிதமான வீட்டு உபயோகப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், வண்ண விளக்குகள், பழக்கூடைகள் போன்றவற்றை கலைநயத்துடனும் சிரட்டையின் இயற்கை தன்மை மாறாமலும் உருவாக்கி வருகிறார். இவரது படைப்புகளை கண்டு பொதுமக்கள் வியப்பதுடன் இவரது திறமையை பாராட்டி செல்கின்றனர். பலர் தங்கள் வீட்டு தேவைகளுக்காக இந்த பொருட்களை வாங்கி செல்வது தம்பிராஜுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மன நிம்மதியையும் ஊக்கத்தையும் அளிப்பதாக அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். தேங்காய் சிரட்டை செய்யப்பட்ட ஜெக்கு, இது கப்பு. இதில் சூடு தண்ணியோ டீயோ வச்சு குடிச்சா எந்த ஒரு கெடுதலும் இருக்காது. பிளாஸ்டிக் கப்பு, மற்றபடி ஸ்டீல் கப்பு எல்லாம் குடிச்சாச்சுன்னா கேன்சர் எல்லாம் உண்டாகுது. இதில் சுகர், ப்ரெஷரு இதெல்லாம் இதில் தண்ணி வச்சு குடித்தா கட் ஆகும். அதனால் இதை எப்படி செய்து தான் விற்க நிறைய சேல்ஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பொதுமக்கள் பார்வையிட்டு நான் எந்த பொருள் செய்தாலும் ஒரு கலை நயத்தோடு தான் செய்து வச்சுருக்கேன். அதனால் எல்லா ஆளுங்களும் வாங்கிட்டு போகிறாங்க, பார்க்குறாங்க. நான் மின்சார வாரியத்தில் வேலை செய்தேன். இப்போ ரிட்டையர்டு. இப்போ வீட்டிலேருந்து இப்படி உள்ள தொழில் செய்து நான் நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வெளிநாடுக்கு இப்போ கொஞ்சம் அனுப்பியிருந்தேன். தனது தனித்துவமான திறமையை உலகறிய செய்து அனைவரும் நெகிழி பயன்பாட்டை குறைத்து இயற்கையான பொருட்களை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்பதே தம்பிராஜின் உயர்ந்த லட்சியமாக உள்ளது.